தவறான தகவல்களை வந்து நீங்கள் வழங்கும் பொழுது, அதாவது உங்களுக்கு 1 வருட சிறை தண்டனையானது வழங்க இருக்கின்றது. அது தொடர்பாக நாங்கள் விரிவாக பார்க்கலாம். அதற்கு இடையில வந்து அதாவது தற்பொழுது வந்து அதிகளவான வெப்பநிலையானது காணப்படுகின்றது. அந்த வகையில் வந்து பாடசாலை மாணவர்களுக்கு வந்து சில எச்சரிக்கைகளானது விடுக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக வந்து தற்போதைய காலங்களில் வந்து பாடசாலைகளில் இந்த விளையாட்டு போட்டிகள் வந்து இடம்பெற்று வருகின்றது. அந்த வகையில் வந்து அவ்வாறு விளையாட்டு போட்டிகளை வந்து மேற்கொள்ளுகின்ற பாடசாலைகளுக்கும் தற்பொழுது வந்து ஒரு எச்சரிக்கை ஒன்று விடுக்கப்பட்டுள்ளது. ஆகவே இது குறித்து ஒவ்வொரு பெற்றோர், ஆசிரியர், அதிபர்கள் வந்து அவதானமாக இருங்கள். மாணவருடைய உடல்நிலை குறித்து அனைவரும் வந்து அவதானமாக இருங்கள். அதாவது நீங்கள் வந்து தவறான தகவல்களை வந்து வழங்கும் பொழுது உங்களுக்கு 1 வருட சிறை தண்டனையானது வழங்க இருக்கின்றது. அதாவது இது எது தொடர்பாக என்று பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த அஸ்வசும பயனாளர்கள், அதாவது 1ஆம் கட்டத்துக்குரிய இந்த அஸ்வசும பயனாளர்களுடைய தகவல்களானது மீளாய்வு செய்யப்படுகின்றது. அந்த வகையில் வந்து நீங்கள் அவர்களுக்கு, அதாவது உங்களுடைய வீடுகளுக்கு வருகின்ற உத்தியோகஸ்தர்களுக்கு வந்து நீங்கள் தவறான தகவல்களை வந்து வழங்கும் பொழுது உங்களுக்கு வந்து நீதிமன்றத்தினால் 1 வருட சிறை தண்டனை அல்லது 5000 ரூபாய்க்கும் குறைவான அபராதமானது விதிக்கப்பட உள்ளது. ஆகவே இந்த தகவலை வந்து முடிந்தளவு பகிர்ந்து கொள்ளுங்கள். அதாவது நம்பகத்தன்மையான உண்மையான தகவல்களை வந்து இந்த மீளாய்வு நபர்களுக்கு வந்து தெரியப்படுத்துங்கள். அதாவது இந்த மீளாய்வு நடவடிக்கையானது இந்த மாதம் 28ஆம் திகதியுடன் வந்து நிறைவடைய இருக்கின்றது. ஆகவே முடிந்தளவு உங்களுடைய உண்மையான தகவல்களை வந்து அவர்களுக்கு தெரியப்படுத்துங்கள். அது மட்டுமல்லாது இந்த மீளாய்வு விண்ணப்பங்களை வந்து செலுத்தாத 4 லட்சத்துக்கும் மேற்பட்ட நபர்கள் வந்து நீங்கள் தகுந்த காரணங்களை வந்து உங்களுடைய கிராம உத்தியோகஸ்தர்களுக்கு வந்து நீங்கள் தெரிவிக்கும் பொழுது மீண்டும் உங்களுக்கான இந்த அஸ்வசும பணத்தினை நீங்கள் பெற்றுக்கொள்வதற்கான வாய்ப்புகள் வந்து காணப்படுகின்றன. அதாவது நீங்கள் அவ்வாறு இந்த மீளாய்வு விண்ணப்ப படிவத்தை வந்து சமர்ப்பிக்காத பட்சத்தில் உங்களுடைய இந்த அஸ்வசும கொடுப்பனவானது நிறுத்தப்படுவதற்கான அபாயங்களும் வந்து காணப்படுகின்றது.